ശ്രീമദ് ദേവി ഭാഗവതം ചതുർത്ഥ സ്കന്ധം 4ാவது സ്കന്ധത്തിലെ 11ാவது അധ്യായം. അസുരர்களെല്ലാം ശുക്രാചാര്യർകിட்ட അഭയം പ്രാപിച്ച കാപ്പാത്തണം ചൊല്ലിണ്ട്. ശുക്രാചാര്യരെ பார்த்தோன்னே தேவர்களெல்லாம் அசுரர்களை விட்டுட்டு திரும்பி போயிட்டா. அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது வியாசர் இங்கே வர்ணிக்கிறார் ஜனமேஜயன்கிட்ட. 1வது ஸ்லோகம். ததாகதேஷு தேவேஷு காவ்யஸ்தான் பிரத்யுவாஜஹ பிரம்மணா பூர்வமுக்தம் யத் ஸ்ருணுத்வம் தானவோத்தமா. தேவர்கள் அசுரர்களை விட்டு போனதுக்கு அப்புறம் சுக்கராச்சாரியர் அசுரர்கள்கிட்ட சொன்னார், அசுர சிரேஷ்டர்களே, நான் உங்களோட குரு அல்லவா, அதனால ஒரு விஷயம் சொல்லுறேன். பிரம்மா முன்னால சொன்னது என்ன வாக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லுறேன், கேளுங்கோ. 2வது ஸ்லோகம். விஷ்ணோர் தைத்யவதே யுக்தோ ஹனிஷ்யதி ஜனார்தன வாராஹரூபம் சம்ஸ்தாய ஹிரண்யாட்சோ யதாஹதா. அசுரர்களை கொல்லறதுக்கு திராணி இருக்கிற விஷ்ணு அசுரர்களை கொல்லுவர். ജനാർദ്ദനൻ വരാഹരൂപം സ്വീകരിച്ച് ഹിരണ്യാക്ഷനെ വധിച്ച மாதிரி விஷ்ணு இந்த அசுரர்களை எல்லாம் கொல்லுவர் அப்படின்னு பிரம்மா முன்னால சொல்லியிருக்கார். 3வது ஸ்லோகம். யதா நிருசிம்ஹரூபேண ஹிரண்யகசிபுர்ஹதா ததா சர்வான் கிருதோல்சாஹோ ஹனிஷ்யதி நச்சான்யதா. நரசிம்மரூபம் സ്വീകരിച്ച് ஹிரண்யகசிபுவை கொன்னா மாதிரி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு விஷ்ணு எல்லா அசுரர்களையும் கொல்லத்தான் செய்வர். 4வது ஸ்லோகம். நமே மந்திரபலம் சம்யக் பிரதிபாதி யதா ஹரிம் ஜேதும் யூயம் சமர்த்தாஸ்த மயாத்ராதா சுரானதா. என்னோட மந்திரத்தோட சக்தியால விஷ்ணுவையும் தேவர்களையும் ஜெயிக்கிறதுக்கு நான் காப்பாத்தின உங்களுக்கு சாதிக்காது. என்னோட மந்திரத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு எபிலிட்டி ஒன்றும் இல்லை. 5வது ஸ்லோகம். தஸ்மாத் காலம் பிரதீட்சத்வம் கியந்தம் தானவோத்தமா அஹமத்ய மகாதேவம் மந்திரார்த்தம் பிரவ்ரஜாமி வை. அதனால அசுர சிரேஷ்டர்களே, நீங்கள் கொஞ்ச காலம் வெயிட் பண்ணணும். நான் இப்போ சக்தி இருக்கிற மந்திரம் கிடைக்கிறதுக்கு ஆயிட்டு மகாதேவனை தபசிருக்க வாக்கும் போறேன். 6வது ஸ்லோகம். பிராப்ய மந்திரான் மகாதேவாதாகமிஷ்யாமி சாம்பிரதம் யுக்ஷ்மப்யம் தான் பிரதாஸ்யாமி யதார்த்தம் தானவோத்தமா. அதனால அசுரர்களே, மகாதேவன் கிட்டேந்து மந்திரங்கள் கிடைச்சிட்டு நான் உடனடியா வரேன். அந்த மந்திரங்கள் நான் உங்களுக்கு உண்மையா கொடுக்கறேன். அதுக்கு அசுரர்கள் சொல்லறதாக்கும் அடுத்த ஸ்லோகம். 7வது ஸ்லோகம். दैत्या ऊजुः पराजिता कदं स्थातुं पृथिव्यां मुनिसत्तमा शक्ता भवामोऽप्यबलास्तावत् कालं प्रतीक्षितुम्. சுக்கராச்சாரியரே, முனிசத்தமா, தோத்து போன நாங்கள் எப்படி பூமியில வாழ்வோம்? நீங்கள் வர வரைக்கும்
காத்திருக்கிறதுக்கு பலமில்லாத நாங்கள் எப்படி இந்த பூமியில வாழுவோம்? அதனால எங்களுக்கு கொஞ்சம் சக்தி தரணும். நீங்கள் வர வரைக்கும் எங்களுக்கு இந்த பூமியில வாழணுமே. எட்டாவது ஸ்லோகம். நிஹதா பலின சர்வே கேஜித் சிஷ்டாச்ச தானவா நாத்யயுக்தாச்ச சங்கிராமே ஸ்தாதுமேவம் சுகாவஹா. சக்தி இருக்கிற அசுரர்கள் எல்லாம் இந்த விஷ்ணு கொன்னாச்சு. மிச்சம் இருக்கிற அசுரர்கள் பலமில்லாம இருக்கோம். இப்போ பலமில்லாம இருந்தா எப்படியாக்கும் சாத்தியம்? யுத்தம் செய்யறதுக்கு திராணி இருக்காதே அப்படின்னு அசுரர்கள் சொன்னா அதுக்கு சுக்கராச்சாரியர் பதில் சொல்றார். சுக்ர உவாஜா. ஒன்பதாவது ஸ்லோகம். யாவதஹம் மந்திர வித்யாம் ஆனயிஷ்யாமி சங்கராத் தாவத் பவத்பி சாதவ்யம் தபோயுக்தை சமான்விதை. நான் பரமசிவன் கிட்டேந்து மந்திரம் வாங்கிண்டு வர வரைக்கும் நீங்கள் இந்திரிய கண்ட்ரோல் பிராக்டிஸ் பண்ணி தபசாவே இருக்கணும். ஆறு சண்டைக்கு வந்தானாலும் சண்டைக்கு போகப்படாது, கோபம் வரப்படாது, டென்ஷன் வரப்படாது, அமைதியா இருக்கணும் நான் வர வரைக்கும். பத்தாவது ஸ்லோகம். சாமதானாதய ப்ரோக்தா வித்வத்பி சமயோஜிதா தேசம் காலம் பலம் வீரைர் ஞாத்வா சக்தி பலம் புதை. சாமதான ஆதி உபாயங்கள் சமயத்துக்கு தகுந்த மாதிரி பிரயோகிக்க வேண்டினதாக்கும் அப்படின்னு வித்வான்மார்கள் எல்லாம் சொல்லியிருக்கா. அறிவிருக்கிற வீரர்கள் ஓரோ விஷயங்களும் செய்யறதுக்கு நன்னா யோசனை பண்ணணும். தேசம் காலம் பலம் சைன்ய பலம் எல்லாம் பார்த்து வேணும் அடுத்தவாகிட்ட போராட்டம் பண்றதுக்கு. இப்போ உங்களுக்கு பலம் இல்லாத சிச்சுவேஷன் ஆக்கும். நான் வர வரைக்கும் நீங்கள் அமைதியா இருக்கணும், ஆர்டியும் சண்டைக்கு போகக்கூடாது. 11வது ஸ்லோகம். சேவாத சமயே கார்யா சத்ருணாம் சுபகாம்யயா ஸ்வசக்த்யுபஜயே காலே ஹந்தவ்யாஸ்தே மனிஷிபி. சுபம் ஆகிரகிக்கிற காரணமாயிட்டு சத்ரு சண்டைக்கு வந்தா கூடியும் அவாகிட்ட சண்டைக்கு போகாம தேவைப்பட்டானாக்கா சத்ருவை சுശ്രൂഷ கூடியும் பண்ணணும். அதுல தப்பொன்னும் இல்லை. இப்போ உயிர்தான் முக்கியம். சொந்தம் சக்தியை வர்த்திப்பிச்சு அதுக்கப்புறமா அவளை நிகிரகிக்கவும் செய்யலாம். புத்தி இருக்கிறவா அப்படியாக்கும் செய்யணும். 12வது ஸ்லோகம். ததத்ய வினயம் கிருத்வா சாமபூர்வம் சலேன வை திஷ்டத்வம் ஸ்வநிகேதேஷு மதாகமன காம்சயா. அதனால நீங்கள் இப்போ நல்லவாளான மாதிரி கொஞ்சம் நடியுங்கோ. ரொம்ப பவ்யமா இருக்கிற மாதிரி நடிச்சு சௌமிய சுபாவம் ஆயிட்டு நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அவாவாளோட வீடுகளில் உட்காந்துக்கணும். வெளியில ஒன்றும் ஜாஸ்தி இறங்கி நடமாடண்டா. நாடக மேடையில ஒருத்தர் எப்படியாக்குமோ நடிக்கிறது அதே மாதிரி இப்போ துஷ்டர்களான நீங்கள் நல்லவர்கள மாதிரி கொஞ்ச நாளைக்கு நடிச்சுண்டு அமைதியா இருங்கோ. உங்களை பார்த்தா ஆருக்கும் சண்டை போடணும் அப்படின்னு வரத்துக்கு தோணப்படாது. அந்த அளவுக்கு நல்லவர்களாக கொஞ்ச நாளைக்கு நடியுங்கோ. 13வது ஸ்லோகம். பிராப்ய மந்திரான் மகாதேவாதாகமிஷ்யாமி தானவா
யுத்யாமஹே புனர்தேவான் மந்திரமாஸ்தாய வைபலம். அசுரர்களே, மகேஸ்வரன் கிட்டேந்து மந்திரங்களை வாங்கிண்டு நான் வரேன். அதுக்கப்புறம் நமக்கு மந்திரபலம் உபயோகிச்சு தேவர்கள் கிட்ட யுத்தம் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் அமைதியா இருக்கத்தான் வேണം, வேற வழி ஒன்றும் இல்லை. 14வது ஸ்லோகம். இத்யுக்த்வாத பிருகுஸ்தேப்யோ ஜகாம கிருதநிச்சயா மகாதேவம் மகாராஜா மந்திரார்த்தம் முனிசத்தமா. இப்படி அவாகிட்ட சொல்லிட்டு சுக்ராச்சாரியார் திருட நிச்சயத்தோடு கூடிட்டு கிளம்பினார். வியாசர் இங்க ஜனமேஜயன் கிட்ட சொல்றார், மகாராஜாவே, முனிசிரஷ்டனா இருக்கிற சுக்ரமாமுனி மந்திரம் கிடைக்கிறதுக்கு ஆயிட்டு மகாதேவனோடு சந்நிதிக்கு போனார். 15வது ஸ்லோகம். தானவா பிரேஷயாமாசு பிரஹ்லாதம் சுரசந்நிதௌ சத்யவாதினமவ்யக்ரம் சுராணாம் பிரத்யயப்ரதம். அசுரர்களாகட்டும் சுக்ராச்சாரியார் போனதுக்கு அப்புறமா பிரஹ்லாதனை தேவர்கள் கிட்ட சொல்லி அனுப்பினா. பிரஹ்லாதன் உண்மையை பேசுறவராக்கும், அதே மாதிரி தேவர்களுக்கு பிரஹ்லாதனை பிடிக்கும், பகவானுக்கு பிரியமானவராக்கும் பிரஹ்லாதன். அதனால பிரஹ்லாதனை தேவர்கள் துரோகிக்க மாட்டா. அதனால பிரஹ்லாதனை தேவர்கள் கிட்ட அசுரர்கள் அனுப்பினா. 16 ஸ்லோகம். பிரஹ்லாதஸ்து சுரான் பிராஹா பிரஸ்ரயாவனதோ நிருபா அசுரை சஹிதஸ்தத்ர வதனம் நம்ரதாயுதம். ஜனமேஜய ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு வியாசர் சொல்றார், பிரஹ்லாதன் வேறையும் சில அசுரர்களோடு கூடி தேவர்கள் கிட்ட போய் தேவர்களை வணங்கினார். அதுக்கப்புறமா ரொம்ப வினயமாயிட்டு பவ்யதையோடு கூடிட்டு சொன்னார் தேவர்கள் கிட்ட. ஸ்லோகம் 17. ன்யஸ்தசஸ்த்ராவயம் சர்வே நிசன்னாஹாஸ்ததைவ ச தேவாஸ்தபச்சரிஷ்யாம சம்ருதாவல்கலைர்யுதா. தேவர்களே, நாங்கள் எல்லாரும் இப்போ எல்லா ஆயுதங்களையும் தூக்கி போட்டுட்டோம். அதே மாதிரி எங்களுக்கு இப்போ யுத்தம் பண்ணற ஆசையொன்னும் இல்லை. மரவுரி தரிச்சுண்டு நாங்கள் இனி தபசு செய்யறதுக்கு ஆரம்பிக்க வைக்கும் போறோம். 18வது ஸ்லோகம். பிரஹ்லாதஸ்ய வஜஸ்ருத்வா சத்யாபிவ்யாஹ்ருதம் துதத் ததோ தேவான்யவர்த்தந்த விஜ்வரா முதிதாஸ்சதே. பிரஹ்லாதனோடு வாக்கு கேட்டுட்டு அவரு சொன்னது உண்மையாக்கும் அப்படின்னு நினைச்சு தேவர்கள் மனசங்கடம் இல்லாதக்கு சந்தோஷமாக திரும்பி போனா. அதுக்கப்புறம் தேவர்கள் அசுரர்களை துரோகிக்கலை. 19வது ஸ்லோகம். ன்யஸ்தசஸ்திரேஷு தைத்யேஷு வினிவிருத்தாஸ்ததாசுரா விஸ்ரப்தா ஸ்வகிருஹான் கத்வா கிரீடாசக்தாசு சம்ஸ்திதா. அசுரர்கள் ஆயுதங்கள் எல்லாம் உபேட்சிச்சா அப்படின்னு தெரிஞ்சுண்டு தேவர்கள் நம்பிக்கையோடு கூடிட்டு திரும்பி போனி அவாவாளோட வீடுகளுக்கு போய் சந்தோஷமாயிட்டு சொஸ்தமாயிட்டு ஜீவிச்சா. 20வது ஸ்லோகம். தைத்யாதமம் சமாலம்பிய தாபசாஸ்தபி சம்யுதா கஷ்யபஸ்யாஸ்ரமே வாசம் சக்ரு காவ்யாகமேச்சயா. அசுரர்கள் இந்திரிய கண்ட்ரோல் பண்ணிட்டு தபோவிருத்தியில முழுகினா கஷ்யபனோட ஆசிரமத்துல சுக்ராச்சாரியர் வரதையும் எதிர்பார்த்துட்டு வசிச்சா அசுரர்கள். 21வது ஸ்லோகம். காவ்யோ கத்வாத கைலாசம் மகாதேவம் பிரணம்ய ச உவாஜ விபுனா பிருஷ்ட கிம் தே காரியமிதி பிரபோ. சுக்ராச்சாரியர் கைலாசத்துக்கு போய் மகாதேவனை வணங்கினார். உனக்கு என்ன வாக்கும் வேணும் அப்படின்னு பிரபுவா இருக்கிற மகாதேவன் கேட்டோன சுக்ராச்சாரியர் அவர்கிட்ட இப்படி சொன்னார்,
22வது ശ്ലോകം. മന്ത്രാനിച്ചാമ്യഹം ദേവാ യേന സന്തി ബൃഹസ്പതൗ പരാജയായ ദേവാനാം അസുരാണാം ജയായ ജ. ദേവர்களுக்கு தோல்வி உண்டாகிறதுக்காயிட்டும் அசுரர்களுக்கு சக்சஸ் உண்டாகிறதுக்காயிட்டும் ஹே மகாதேவா ബൃഹസ്പതി അതായത് ദേവഗുരുവാன ബൃഹസ്പതിക്ക് കൂടിയും தெரியாத மந்திரங்கள் எனக்கு கிடைக்கணும். அப்பதான் எனக்கு தேவர்களை தோக்கடிக்கிறதுக்கு சாதிக்கும். தேவகுருவாக்கும் ബൃഹസ്പതി, അസുര ഗുരുവാക്കും ശുക്രാചാര്യർ, ശുക്രാചാര്യരാക്കും இப்போ பரமசிவன் கிட்ட போயிட்டு மந்திரம் வேணும் சொல்லி கேட்கிறார். அப்போ தேவகுருவான ബൃഹസ്പതിக்கு தெரியாத மாதிரி இருக்கிற மந்திரங்கள் எனக்கு வேணும். எனக்கு நீங்கள் கொடுக்கிற மந்திரங்கள் ബൃഹസ്പതിக்கு தெரியற மந்திரங்களா இருக்கப்படாது. அப்பதான் எனக்கு அவளை துரோகிக்கிறதுக்கு தோக்கடிக்கிறதுக்கு எல்லாம் சாதிக்கும் அப்படின்னு சுக்ராச்சாரியர் சொன்னார். வியாச உவாஜா. வியாசர் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத ஜனமேஜயன் கிட்ட வர்ணிக்கிறார். 23வது ஸ்லோகம். தத்ருத்வா வதனம் தஸ்ய சர்வஜ்ஞ சங்கர சிவா சிந்தயாமாச மனசா கிம் கர்த்தவ்யமதப்பரம். சுக்ராச்சாரியர் சொன்னதை கேட்டோன்னு சர்வஜானியாயிருக்கிற பரமசிவன் என்னவாக்கும் இனி செய்யணும் அப்படின்னு மனசுல யோசனை பண்ணினார். 24வது ஸ்லோகம். சுரேஷு துரோக புத்தியாசோ மந்திரார்த்தமிஹ சாம்பிரதம் பிராப்த காவ்யோ குருஸ்தேஷாம் தைத்யான விஜயாய ஜ. தேவர்களில துரோக புத்தியோடு கூடிட்டாக்கும் மந்திரம் கிடைக்கிறதுக்கு வேண்டிட்டு இந்த சுக்ராச்சாரியர் இங்க வந்திருக்கார். தேவர்கள்கிட்ட இருக்கிற பகை இன்னும் அசுரர்களுக்கு போகலை. அசுர குருவான சுக்ராச்சாரியர் தேவர்களை துரோகிக்கணும், அசுரர்கள் ஜெயிக்கணும் இப்படின்னு ஆசைப்படுறார். 25வது ஸ்லோகம். ரட்சணீயா மயா தேவா இதி சஞ்சிந்த்ய சங்கரா துஷ்கரம் ரதமத்யுக்ரம் தமுவாஜ மகேஸ்வரா. தேவர்களை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு சங்கரன் சுக்ராச்சாரியர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். ரொம்ப ரொம்ப கடினமாயிருக்கிற உக்ரமாயிருக்கிற விரதம் அனுஷ்டிக்கிறதுக்கு சொன்னார். 26வது ஸ்லோகம். பூர்ணம் வர்ஷ சஹஸ்ரம் து கணதூமமவாக்சிரா யதி வாஸ்யசி பத்ரம் தே ததோ மந்திரானவாப்ஸ்யசி. പൂർണ്ണമായിട്ട് 1000 വർഷം തലകിഴ தொங்கிக்கடந்து கணதூமம் பானம் செய்யற அந்த ஒரு நிலைமை உங்களுக்கு உண்டானானாக்கா. கணதூமம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்ன பார்ட்டு புகை, அதை மட்டும் சேவிச்சுண்டு தபசு. அப்படி இல்லைன்னாக்கா மிளகா நெடி அத மூக்குல சுவாசிச்சுண்டு ஒரு 1000 வருஷம் தலகீழா தொங்கி கடந்து தபசு செய்யற பட்சம் உங்களுக்கு நன்மை உண்டாகும், மந்திர சித்தியும் உண்டாகும் அப்படின்னு பகவான் சுக்ராச்சாரியர்கிட்ட சொன்னார். ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விரதமாக்கும் அவர் செலக்ட் பண்ணி சொன்னது. இது யாராலையும் செய்ய முடியாது, அதனால சுக்ராச்சாரியர் இது செய்யறதுக்கு ரொம்ப சிரமப்படுவர் அப்படின்னு தெரிஞ்சே இப்படி ஒரு தபச சொன்னார். தபசு செய்யறதுக்கு பலவிதமான வழிமுறைகள் எல்லாம் உண்டு. துருவன் ஒத்த காலில் நின்று தபசு பண்ணினார். இங்க வேற ஒன்னும் சாப்பிடாதக்கி ரொம்ப ரொம்ப இத்தினூண்டு மைன்யூட் அளவு புகைய மட்டும் സ്വീകരിച്ചുണ്ട് പാനം പണിണ്ട്
புகைய பானம் பண்ணுறது குடிக்கிறதுனாக்கா புகைய மட்டும் மூக்கால இழுத்துண்டு உள்ளுக்கு எனர்ஜி ஆயிட்டு வேற ஒன்றும் സ്വീകരിക്കാതെക്ക് തപസ് பண்ணணும். கணதூமம் அப்படின்னு சொன்னாக்கா மிளகா நெடி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மிளகா நெடிய சுவாசிச்சுண்டு தபசு செஞ்சானா உங்களுக்கு நன்மை உண்டாகும், மந்திர சித்தி உண்டாகும் அப்படின்னு எல்லாம் பரமசிவன் சொன்னார். 27வது ஸ்லோகம். இத்யுக்தோசௌ பிரணம்யேஷம் பாடமித்யப்ரவீத்வஜ வ்ரதம் ஜராம்யஹம் தேவா த்வயாஜ்ஞப்த சுரேஸ்வரா. இப்படி சொன்னதை கேட்ட சுக்கராச்சாரியர் பகவான் பரமேஸ்வரனை நமஸ்காரம் பண்ணிட்டு சொன்னார், தேவர்களோடெல்லாம் ஈஸ்வரனாயிருக்கிற மகாதேவா, அப்படியே செய்யறேன், நீங்கள் சொன்னபடி நான் விரதத்தை அனுஷ்டிக்கிறேன். இப்போ வியாச பகவான் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்றார். அதனால வியாச ஓவாஜா. 28வது ஸ்லோகம். இத்யுக்த்வா சங்கரம் காவ்யச்சகார விரதமுத்தமம் தூமபானரத சாந்தோ மந்திரார்த்த கிருத நிச்சயா. இப்படி பரமசிவன் கிட்ட உறுதி சொல்லிட்டு சுக்கராச்சாரியர் தூமபானம் செஞ்சுண்டு சாந்தனாயிட்டு மந்திரம் கிடைக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கூடிட்டு அத்தியுத்தமமா இருக்கிற அந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு ஆரம்பிச்சார். 29வது ஸ்லோகம். ததோ தேவா பரிஜ்ஞாத்வா காவ்யம் விரதரதம் ததா தைத்யான் தம்பரதாம்ச்சைவ பபூவுர்மந்திரதல்பரா. சுக்கராச்சாரியர் விரதனிஷ்டையில இருக்கார் அப்படின்னும் அசுரர்கள் அதனால அகங்காரமா இருக்கா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுண்டு தேவர்கள் அப்போது அவளுக்குள்ள ஆலோசனை பண்ணினா. 30வது ஸ்லோகம். விசாரிய மனசா சர்வே சங்கிராமாயோத்யதா நிருபா யுயுதுர்த்ருதா யுதாஸ்தத்ர யத்ர தே தானவோத்தமா. ராஜாவே, தேவர்களெல்லாம் திருடமான தீர்மானம் எடுத்துட்டு யுத்தத்துக்கு ரெடியானா அசுரசிரஷ்டர்கள் வசிக்கிற அந்த இடத்துக்கு ஆயுதங்களுமாயிட்டு யுத்தத்துக்கு கிளம்பினா.